அவர் வரலாறு இதை காட்டியிருக்கிறது என்று சொன்னார். வரலாறு எப்பொழுதுமே ஒரே போல நடந்து கொண்டே இருக்காது. அப்படி ஒரே போல் நடந்து கொண்டிருந்தால் அது வரலாறாகவும் இருக்காது. புதிய வரலாறுகள் எழுதப்படும். அதே நேரத்தில் மூன்றாவது அணி உருவாவதற்கு அது ஆட்சியை பிடிக்கிற அளவிற்கு வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து விட்டது என்கின்ற கனவுகளை விதைக்கவும் நாங்கள் தயாராக இல்லை. அது வளர்க்கப்பட வேண்டும். அந்த மூன்றாவது அணி என்பது ஒரு சொந்தமாக உருவாகி ஒரு மாற்று ஆட்சியை, மாற்று கொள்கைகளோடு கூடிய அரசை அமைக்கிற வலிமையை பெற வேண்டும் என்கின்ற என்னுடைய விருப்பத்தை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அதற்கான முயற்சிகளையும் இடதுசாரி கட்சிகளுடைய தலைவர்கள் மற்ற ஒத்த கருத்துள்ள ஜனநாயகங்களோடு சேர்ந்து அந்த முயற்சியில் மேற்கொண்டு வருகிறார்கள். அது இன்னும் முழு பலனை அளிப்பதற்கு சில காலம் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இந்திய மக்களுக்கு இருக்கிறது. மீண்டும் நண்பர் சொன்னதுக்கான ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அவர் குடும்பமாக அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவன் நான். அது இதே நிகழ்ச்சியில் நீங்கள் இதை பதிவு செய்திருந்தீங்க. ஆனால் என்ன பிரச்சனை என்ன வருகிறது என்றால், காங்கிரஸ் கட்சியிலே ஒரு சில தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், நான் மறுக்கவில்லை. அதற்காக ஒரு விலை கொடுப்பது போல நாட்டின் ஆட்சியை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே தாரை வார்க்க வேண்டும் என்பது அவர்களிடையே ஒரு கடுமையான தலைமை பஞ்சம் இருப்பதையும், அவர்களுக்குள் இருக்கிற கடுமையான கோஷ்டி பூசல் காரணமாக வேறு யார் வந்தாலும் அடங்க மாட்டோம், அந்த நேருடைய வாரிசுகள் வந்தால் மட்டும் அடங்கி இருப்போம் என்பது ஒரு விதமான ஒரு கருத்து ரீதியான அடிமைத்தனம் தான். தொடர்ந்து பேசலாம். நேரு ஒரு இணைப்பில் காத்திருக்கின்றார். வணக்கம். சத்தியமே சார். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? சார், நான் முரளி கிருஷ்ணமாச்சாரி டிநகர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க முரளி கிருஷ்ணமாச்சாரி, உங்களுடைய கருத்துக்களை. சார், இப்போ ஒரு அரசியல் கட்சி எல்லாம் அவங்களுடைய பாரம்பரியமா வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எல்லாம் தேர்ந்தெடுத்துதான் வராங்களே, ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுத்துதான் வராங்களே ஒழிய அவங்கள தானா வரல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இரண்டாவது இவங்க அத்வானி இப்போ ஒரு கருத்தை ஒண்ணு சொல்லியிருக்காரு. மூன்றாவது அணி வந்தால் நிலையற்ற தன்மை இருக்கும்னு சொல்லிருக்காரு. அது அவருடைய சொந்த கருத்தை ஒழிய மூன்றாவது அணி எப்படி அமையும் என்ற ஒரு கருத்து இன்னும் கூட ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது. யாருமே இப்பொழுது அதுக்கு ஒரு தலைமை தாங்கி நடத்துவதற்கு யாருமே வரவில்லை. அது ஒரு எட்டாக்கணியாக தான் இருக்கிறது. திருப்பி பாரதிய ஜனதாவும் மற்றும் இந்திரா காங்கிரசும் இவங்க இரண்டு பேரும் தான் மாறி மாறி வருகிறார்களே ஒழிய பட் ஒரு நிலையான மூன்றாவது அணி இன்னொருக்கு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கிறது. அது ஒன்று. மூன்றாவதாக நான் சொல்கிறேன், உட்கட்சி ஜனநாயகம் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். அதில் பாரதிய ஜனதா இருக்கிறது. நான் அதை குறை சொல்லவில்லை. அவர்கள் சண்டை போட்டு அவர்கள் இதற்கு எல்லோரும் ஓரளவுக்கு படித்தவர்கள், ஓரளவுக்கு ஜனநாயகத்தை புரித்துக் கொள்வது. ஆனால் யாருமே ஒரு உட்கட்சியில் எப்பொழுதுமே ஒரு பூசல் இருக்கும். எல்லா இடத்திலும் தான் இருக்கிறது. ஒரு குழுவுமே இருக்கும்போது, ஒரு பெரிய இதுல இருக்கும்போது ஜனநாயக கட்சியில் டெஃபரண்டாக அது மாதிரி ஒரு வரக்கு சூழலா இருக்குது. அதனால மூன்றாவது அணி வரையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் தெளிவா சொல்லிக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. நன்றி கிருஷ்ணமாச்சாரி, உங்களுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். சத்தியமே சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நியாயத்தராசு, சென்னையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. இல்ல, இது லைவ்ல வேற ஒருத்தர் பேசுற மாதிரி இருக்கு சார். இல்ல, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க தொலைக்காட்சியை பார்க்காம பேசுனீங்கன்னா சரியா இருக்கும். ஓகே, சரி. இப்போ என்ன சாத்தியம் அப்படிங்கிறது அத்வானி பேசுறாரு, வாஸ்தவமா. ஆனா என்ன தேவைங்கிறது ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே கொள்கை அடிப்படையில் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லாத கட்சிகள் தான். மாற்றாக சிபிஎம்மையும் பார்க்க முடியாது. ஏன்னா பிரகாஷ் காரத்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சிபிஎம்மும் ஒரு பாஜகவோட ஒரு வருஷனா தான் நான் பாக்குறேன். என்ன தேவை அப்படின்னு பார்க்க போனா மூன்றாவது அணிதான் தேவை. அந்த மூன்றாவது அணியில நாடெங்கும் பரவி இருக்கிற ஒரு கட்சி, ஒரு உதாரணமா இந்திய கம்யூனிஸ்ட் மாதிரி கட்சி தலைமை ஏற்கலாம். மாநில கட்சிகள் அதுல பங்கேற்கலாம். நல்ல ஒரு ப்ரொஃபிஷியன்ட் கேண்டிடேட்டா நான் பார்க்கக்கூடிய உருவாகணும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மிக்க நன்றி. இப்போ நம்ம தொடர்ந்து விவாதிப்பதற்கு முன்பாக இது குறித்து டெல்லியில் நமது செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டி அளித்திருக்கின்றார் ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி. அவர்களுடைய கருத்தை கேட்டு நம்ம வாதத்தை தொடரலாம். சுப்பிரமணிய சாமியினுடைய கருத்தை பார்க்கலாம். யார் பிரதமர் வருவா, அது இன்னைக்கு நம்மளோட கடந்த 40 வருஷத்தோட வரலாற்றிலேயே
யார் வரப்போறா முதல்ல சொல்ல முடியல. நரசிம்மராவ் பிரதமர் யாருமே தெரியாது. 1984 ராஜீவ் காந்தி வந்து ஏராளமாக வந்து எம்பிஸ் சீட்டு ஜெயிச்சு வந்து அப்போ வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம்குள்ளே விபி சிங் எங்கேயாவது வந்துடுவார்னு யாருக்கா தெரியுமா? இல்லை. சந்திரசேகர் ஆவார்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆகவே இது பிரதமர் யார் வரான்னு ஒரு கருத்து சொல்கிறது வந்து இத்தனை பெருசாக பத்திரிகையிலலாம் ஆகியிருக்கார்கள். அது வேணும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வம்பு. அத்வானியை வந்து பிஜேபி வராது அந்த இதில் காங்கிரஸ்காரங்களாம் ரொம்ப குஷி. அது நான் நினைக்கிறேன் வந்து இன்னைக்கு பொறுத்தவரையிலையும் அப்போ இருக்கிற இஷ்யூ இல்லை யாருக்கு வந்து தலைமை தாங்கிறதுக்கு ஒரு அந்தஸ்து உண்டோ அவள் தான் வந்து ஜெயிக்க போகிறார்கள். ஒன்று தான் சொல்ல முடியும், காங்கிரஸ் ஜெயிக்காது. காங்கிரஸோட பிரதமர் இருக்க மாட்டார்கள். இது தெளிவாக சொல்ல முடியும். நமது டெல்லி செய்தியாளருக்கு அளித்த பேட்டியை பார்த்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். அவர் காங்கிரஸுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் நிச்சயமாக காங்கிரஸ் ஜெயிக்காதுங்கிற ஒரு கருத்தை ரொம்ப ஆணித்தரமாக வலியுறுத்தியிருக்கிறார். சாமிக்கும் மக்கள் கருத்துக்கும் சம்பந்தம் இருக்காது எப்பவுமே. சுப்பிரமணிய சாமி அவர் வந்து ஒரு மீடியேட்டராக புரோக்கர், பவர் புரோக்கராக தான் ஃபங்க்ஷன் பண்ணுவார். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய எண்ண ஓட்டங்களுக்கும் மக்கள் எண்ண ஓட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் எந்த அளவுக்கு விரக்தி அடைஞ்சிருக்காருன்னு சொன்னா, அத்வானி சொல்லி இருக்கிற கருத்தை அவரால் டாலரேட் பண்ண முடியல. பிஜேபி திரும்ப ஆட்சிக்கு வர முடியாது. இவர் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா தான் மந்திரி ஆயிடலான்ற கற்பனையில் இருக்காரு. அவரு அந்த கற்பனை கனவு சிதைந்து விட்டது என்ற கோபத்தில் அவர் பேசுறாரு. ஆனா உண்மையிலே சொல்ல போனா தோழர் சொன்னார் பாருங்க, குமரேசன், பிஜேபி வந்து அத்வானி என்ன நினைக்கிறாருன்னா, மோடி எதிர்க்கக்கூடிய ஒரு வேட்பாளர் யாருன்னா நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் எந்த காலத்திலையும் மோடியை ஏற்றுக்கொள்ள முடியாத பிரதம வேட்பாளரா, மதசார்பற்ற தன்மை உள்ள ஒருவரை பிஜேபி அடையாளம் காட்டணும்னு சொல்றாரு. அதனுடைய உள்நோக்கம் வந்து அப்படி சொல்வதன் மூலமா மாற்றணி ஒன்று உருவானால் நிதிஷ்குமாரை முன்னிறுத்துவதற்கு அத்வானி தயாராக இருக்கிறார் என்பதை மறைமுகமாக எடுத்து காட்டுகின்ற வகையிலே தான் அவருடைய கருத்து இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் தோழர் குமரேசன் கேட்டாரு, காங்கிரஸ் கட்சியிலே வாரிசு வருவதிலே தவறில்லை, ஆனால் ஒரு குடும்பத்திற்கு மட்டும்தான் அடிமையாக இருக்க வேண்டுமா என்று கேட்டார் இல்லையா? எங்களை பொறுத்தவரை மக்கள் ஏற்றுக்கொண்டால்தான் ராகுல் காந்தி வர முடியும். ராகுல் காந்தியை எல்லோரும் போய் மன்மோகன் சிங் கேட்கிறார், மத்திய அமைச்சராக வாருங்கள் என்கிறார். மாட்டேன், நான் இன்னமும் அரசியலில் படிக்க வேண்டிய பாடம் இருக்கிறது என்று சொல்லி கிராமங்களை தேடி ஏழைகள் படுகின்ற துன்பங்களை கண்டறிந்து அதை களைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, மீண்டும் காங்கிரஸ் தான் ராகுல் காந்தி தலைமையிலே வரும். அவர் சொன்னதைப் போல பிரதமர் வேட்பாளர்களை முன்னிறுத்தி வருவதில்லை என்று சொன்னாரே, விபத்துகளின் காரணமாக ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டார், அதனால் நரசிம்மராவ் வந்தார். அன்னை இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார், அதனால் ராஜீவ் காந்தி வந்தார். ஆக பிரதமர்கள் விபத்துக்களால் நடந்த கொலைகளால் தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றபடி வேட்பாளர் யார் என்பதை அறிவித்தால்தான் மக்கள் நிலையான ஆட்சியை இவர்களாலே தர முடியும் என்று முனவர் பாட்ஷாவிற்கு ஒருவேளை மறந்திருக்கலாம், நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது. எமர்ஜென்சி போன்ற அரசியல் சூழ்நிலைகளால் கூட பல முறை பிரதமருடைய நெருக்கடி நிலை வந்த பொழுது கூட ஜெயபிரகாஷ் நாராயண் முன்னின்று ஊழல் ஒழிப்பு போராட்டம் நடத்தினார். சிறைச்சாலைக்கு சென்று ஒரு புதிய கட்சியை உருவாக்கினார்கள். புனிதர் என்று சொல்லக்கூடிய மொரார்ஜி தேசாய் பிரதமரானார். ஆனால் அந்த ஆட்சியை கவிழ்த்தவர்களும் இன்றைய பாரதிய ஜனதா, அன்றைய ஜனசங்கம் அவர்கள்தான். இவர்கள் எல்லோரும் ஒன்றாகி ஒரே கட்சியாகி விட்டார்கள். ஜனசங்கம் கலைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் ஜனதாவிலே இருப்பவர் RSS உறுப்பினராக இருப்பார். இரட்டை உறுப்பினர் முறையை நாங்கள் கடைபிடிப்போம் என்று சொன்ன பொழுது அதை மொரார்ஜி தேசாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அந்த ஆட்சியை இன்றைய பாரதிய ஜனதா, அன்றைய ஜனசங்கத்தவர்கள் கவிழ்த்தார்கள். அதே போல்தான் போஃபர்ஸை காரணம் காட்டி VP சிங் ஊழல் ஒழிப்பு இயக்கத்தின் பெயரிலே ஆட்சிக்கு வந்தார். அவருடைய ஆட்சி என்னானது? அவர் இடஒதுக்கீட்டு கொள்கை மண்டல் கமிஷனை அமுல்படுத்தினார். பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடா பாரதிய ஜனதா ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லி அவர்கள் அந்த ஆட்சியை கவிழ்த்தார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தால் மதவாத பாரதிய ஜனதா என்றைக்குமே தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் என்பதை அவர்கள் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் குமரேசன், இப்ப இவர் சொன்னது இதற்கு முன்பாக இருந்த இது போன்ற மைனாரிட்டி கவர்மெண்ட்ஸ் வருகின்ற பொழுதெல்லாம் அதை கலைத்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூதாதையர்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சிருக்கின்றார். வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில், நாடாளுமன்ற வரலாற்றில் காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்பு இப்படி நடந்து கொண்டதே இல்லையா? ஏன் தேவகவுடாவுக்கு பிறகு குஜராத் ஆட்சி வந்தது, அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு யார் முக்கிய பங்காற்றியது என்பதெல்லாம் வரலாறு இருக்கிறது. ஆனால் இப்போ மீண்டும் மீண்டும் பழசையே பேச வேண்டியதில்லை.
இன்றைக்கு வந்திருக்கிற நிலையில் குறிப்பாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே அவர்களுடைய அடிப்படையான நோக்கமாகிய இந்து ராஷ்டிரம் என்கின்ற இந்து மத ஆட்சி, இந்து மத ஆதிக்கம் கொண்ட இந்தியாவை அமைப்பதற்கான உத்திகளில் ஒன்றாகத்தான் நரேந்திர மோடியை பயன்படுத்த முயன்றார்கள். ஆனால் அவர் கடைப்பிடிக்கிற உத்தி என்பது ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு எதிராகவே திரும்பிவிடும், ஒருவேளை தன்னுடைய அந்த இறுதி இலக்கிற்கு பயன்படாமல் போய்விடலாம் என்கின்ற கோபத்திலே பல பேர் அங்கே அவருக்கு எதிர்ப்பான கருத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன் குஜராத்தில் அந்த படுகொலைகள் நடந்தபோது அதற்கு பிறகு மீண்டும் மோடி அவர்கள் முதலமைச்சர் ஆவதை அன்றைய பிரதமர் வாஜ்பேயி விரும்பவில்லை என்று அவருடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த பிரிஜேஷ் மிஸ்ரா அண்மையிலே சொல்லியிருக்கிறார். ஏன்னா வாஜ்பாயினுடைய வெறுப்பையும் சம்பாதித்தவர் அவர். இன்றைக்கு அத்வானி இத்தனைக்கும் அவரை பலமுறை முன்மொழிந்து பேசியிருக்கிறவர். இன்றைக்கு அவர்களுக்குள் நடக்கிற பல்வேறு பிரச்சனைகள், மோடியினுடைய அணுகுமுறைகள், இந்த பிஜேபியினுடைய நோக்கம் ஒன்றும் உன்னதமான நோக்கம் அல்ல. ஆனால் அந்த உன்னதமற்ற மோசமான ஒரு நாட்டை மதவெறி மயமாக்குகின்ற அந்த நோக்கத்திற்கு மோடியினுடைய வழிமுறை இத்தனைக்கும் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய விருப்பத்திற்குங்க பல அந்த குஜராத்தில் நடந்த முஸ்லீம் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த இரத்த கரையுடைய வாசம் இன்னும் அவர் கையிலிருந்து நீங்கவில்லை. அதற்குள் இதெல்லாம் பேசப்படுகிறது. அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எந்த அளவிற்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்று பல ஆதாரங்களை என்னால் சொல்ல முடியும். இந்த ஆதாரங்கள் எல்லாம் ஊழலிலேயும் போய் முடிந்திருக்கின்றன. இன்றைக்கு அண்மையிலே கூட அவருடைய அமைச்சர் ஒருவர் 400 கோடி ரூபாய் ஊழல் செய்து விட்டதாக அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு ஆளுநர் அனுமதி அளித்திருக்கிறார். எனவே எந்த வகையிலும் ஒரு மாற்று தலைவராக அவரால் தன்னை முன்னிறுத்திக் கொள்ள முடியவில்லை என்கிற நிலையில் தங்களுடைய அரசியல் வியாபாரத்துக்கு தடையாக ஒருவேளை இது போன்ற காரணங்களுக்காகத்தான் மோடி மீது இத்தனை மதவாத குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, அவரது அரசு மீது என்ற காரணத்திற்காகத்தான் அப்படி ஒருவரை எப்படி பிரதமராக ஏற்றுக்கொள்வது என்று அத்வானி நினைத்திருக்கின்றாரோ அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இப்படி ஒருவரை முன்னிறுத்துவது என்பது பிஜேபியுடைய லட்சியத்திற்கு, அதாவது ஆர்எஸ்எஸ் சார்ந்த அந்த லட்சியம் இருக்கிறதே, அந்த லட்சியத்திற்கு இடையூறாகிவிடும் என்கிற கோணத்திலே தான். தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. ஹலோ, வணக்கம் சார். நான் சித்தார்த் ஃப்ரம் சென்னை சார். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. ஆக்சுவலி அத்வானி என்டி அலையன்ஸ்ல பாத்தீங்கன்னா என்டி அலையன்ஸ்ல பாத்தீங்கன்னா அத்வானிக்கும் நிதிஷ்குமாருக்கும் பிரச்சனை. சோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு, எல்லாரையும் சமாதானப்படுத்துறதுக்கு அவர் வந்து யார் வேணா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகலாம்னு சொல்லியிருக்காரு சார். இவருடைய அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலி பொலிட்டிக்கல் கேம் தான் சார் நினைக்கிறேன். நன்றி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். நம் மத்தியிலே இது குறித்து டெல்லியிலிருந்து நமக்கு ஒரு சிறப்பு பேட்டி அளித்திருக்கின்றார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் ராஜா. அவருடைய கருத்தை கேட்டுட்டு வாதத்தை தொடரலாம். ராஜாவின் கருத்தை பார்க்கலாம். அத்வானி அவர்கள் இந்தியாவில் இரு கட்சி ஆட்சி முறை அல்லது காங்கிரஸ் தலைமையிலான அணி, பிஜேபி தலைமையிலான அணி என்ற இருமுனை அரசியல் உருவாக வேண்டும் என்று அத்வானி விரும்புகிறார். இப்படி காங்கிரஸ் அல்லாத, பிஜேபி அல்லாத ஒரு மாற்று அரசு அமைவதற்கான சூழல் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அப்படியெல்லாம் அரசுகள் அமைந்த பொழுது அந்த அரசுகள் நீடித்து நிற்க முடியவில்லை, அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போய்விட்டது. எனவே காங்கிரஸ் சார்ந்த ஒருவர் பிரதமராக இருந்தால் ஒழிய அல்லது பிஜேபியை சார்ந்த ஒருவர் பிரதமராக இருந்தால் ஒழிய இந்தியாவில் அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்காது என்று திரு அத்வானி அவர்கள் எச்சரிக்கிறார். இன்னொன்று, இப்பொழுது காங்கிரஸ் பல்வேறு தவறுகள் காரணமாக, ஊழல்கள் காரணமாக மரியாதை இழந்து வருகிறது. அப்படி காங்கிரஸ் மரியாதை இழந்து மக்கள் ஆதரவை இழக்கிற பொழுது அது தானாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து சேருகிறது. பிஜேபி தான் அதனுடைய ஆதாயத்தை எடுக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறது என்று திரு அத்வானி கருதுகிறார். ஆனால் இது உண்மைக்கு புறம்பானது. இந்தியா நாட்டில் இரண்டு கட்சி ஆட்சி முறையும் வராது, இருமுனை அரசியலும் வராது. இன்னொன்று, காங்கிரஸ் தோல்வி அடைகிற பொழுது, காங்கிரஸை மக்கள் நிராகரிக்கிற பொழுது மக்கள் இயல்பாகவே பிஜேபியை ஆதரிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை.